சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதல்வர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அங்குள்ள காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக கட்சியின் தொண்டர்கள், ஏராளமான பொதுமக்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். அதனையும் நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். முதல்வர் வருகையை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், சரியாக எத்தனை மணிக்கு அந்த அலுவலகத்தை முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார்? தற்போதைய களச்சூழல் என்ன? இன்னும் சிறிது நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக 2 மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் அவருடைய எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வர இருக்கின்றார். நீங்கள் பார்க்கலாம், இந்த வழியாகத்தான் அவர் உள்ளே செல்ல இருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2019, 21 ஆகிய தேர்தல்களில் திமுக சார்பில் ஆர்.டி. சேகர் வெற்றி பெற்றார். 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய விஜய் இங்கு வெற்றி பெற்றார். இங்கே வெற்றி பெற்ற பிறகு இங்கே இந்த தொகுதி மக்களுக்காக ஒரு செயலியை, குறிப்பாக ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் வைத்திருப்பவர்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களுடைய குறைகளை சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. 3 நிகழ்ச்சிகள். ஒன்று, இந்த அலுவலகம் திறந்து வைத்து ஒரு அப்ளிகேஷனை வெளியிடுதல். மற்றொன்று, புதிதாக இந்த குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பல பேர் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடும்பம் ஏறியவர்கள், குறிப்பாக இந்த குடும்ப அட்டைகளை பெற முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேருக்கான குடும்ப அட்டைகளை திறந்து வைக்கக்கூடிய 2வது நிகழ்ச்சி. 3வது, வியாசர்பாடியில் குறிப்பாக இ பஸ் என்று சொல்லக்கூடிய எம்டிசிக்கு சார்ஜ் பாயிண்ட் அங்க இருக்கிறது. அங்கு அந்த பணிமுனை கடந்த திமுக ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த இடத்தையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் உயர் போலீஸ் அதிகாரிகள் தற்போது வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வடசென்னை என்பது தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வடசென்னையில் ஒரு பகுதியில் தேர்வு செய்யப்பட்டார். அதே போல இந்த முறை வடசென்னையில் கொளத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்டிருக்கார். எனவே வடசென்னை என்பது ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வடசென்னையில் 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா, அதே போல ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் பல அமைச்சர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நிகழ்ச்சியில விஜய் பார்த்திபன் அவரும் பங்கேற்க இருக்கிறார். அதே போல உணவுத்துறை அமைச்சர் மயிலாப்பூரை சேர்ந்த வெங்கட்ரமணனும் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக இங்க பகுதியில் அவரை வரவேற்பதாக பொதுமக்கள் பலரும் காத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சாலையுடைய இரு மடங்கிலும் ஏராளமான குழந்தைகளோடு பொதுமக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் இங்கு வர இருப்பதால் அவரை காண்பதற்காக சாலையுடைய 2 பக்கத்திலும் பார்த்தீர்கள் சொன்னால் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளும் பொதுமக்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் ஏற்கனவே அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே ஆர்.டி. சேகரும் இங்கிருந்து தான் பணியாற்றினார். இந்த இடத்தை தற்போது புதுப்பித்து இங்க திறக்க வைக்கப்பட்டது. மஞ்சள் நிறத்தில், வழக்கமாக எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வேற வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்படும். தற்போது மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டு இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் இங்க பாத்தீங்கன்னா திறந்த வெளியில் இங்க ஒரு ஜீப்ல போயிட்டு அங்க பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ரேஷன் அட்டைகள், குறிப்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக ரேஷன் அட்டைகள் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும், இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடையையும் பார்வையிடுகிறார். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவிற்கு சாலையுடைய 2 பக்கத்திலும் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள், கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த வடசென்னை என்று சொன்னால் தெருக்களும் சாலைகளும் மிகவும் குறுகலாக இருக்கும். போக்குவரத்து நெரிசல், குறிப்பாக சென்னை சென்ட்ரல் இருந்து நீங்க டுவர்ட்ஸ் பெரம்பூர் நோக்கி வரும்போது எல்லா பக்கத்திலுமே டிராபிக் ஜாம் ஆகி இருக்கக்கூடிய
வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கொளத்தூர் பகுதிக்கு முதலமைச்சராக இருந்த அப்போதைய ஸ்டாலின் வரும்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், பொதுமக்கள் பல புகார்களை தெரிவித்தார்கள். தற்போதும் அடிக்கடி இது போன்று முதலமைச்சர்கள் நேரில் வராமல் அங்கங்கே இருந்து தொடங்கி வைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதே போல உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்களா என்றும் பார்க்க வேண்டும். மேயர் பிரியா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்று சொன்னால் கொளத்தூர் தொகுதிக்கு அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்பொழுது அனைத்து கவுன்சிலர்களும் வருவார்கள், மேயரும் வருவார், துணை மேயரும் வருவார். இந்த முறை மேயர் துணை மேயர் எல்லாம் வருகிறார்களா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். விக்னேஷ், ரமேஷ், பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வருகை தர இருக்கிறார். நம்ம காட்சிகளிலே பார்க்கிறோம். அங்க வடசென்னையை பொறுத்த வரைக்கும் குறுகலான சாலைகள் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்கள்ல மக்கள் இப்போதே காத்திருக்கிறாங்க. கட்டடங்கள்லையும் கூட பொதுமக்கள் இருப்பதையே பார்க்க முடிகிறது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான காவலர்கள் இருக்காங்களா? போக்குவரத்தில் எதுவும் மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக தற்போது பள்ளி கல்லூரிகள் விடக்கூடிய நேரம், அதாவது மாலை வகுப்புகள் எல்லாம் முடித்து அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம். வேசார்பாடி அரசு கலைக்கல்லூரி இருக்கின்றது. அதே போல ஏராளமான டான் பாஸ்கோ உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் இங்கிருந்து செயல்படுகின்றன. பொதுமக்கள் மற்றும் அதிக அளவில் வெளியில் வந்து தங்களுடைய பசங்களை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நேரம். எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கடந்த காலங்களிலும் கொளத்தூர் தொகுதிக்கு அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று ஒரு மக்கள் தங்களுடைய புகாரினை தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால் அடிக்கடி வரும்போது, அதாவது காணொலி காட்சியில் இது போன்ற நிகழ்ச்சிகளை, சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வைப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் என்று அப்போதைய மக்கள் சொன்னார்கள். ஆனால் முதல் முறையாக தற்போது தன்னுடைய தொகுதி வாக்காளர்களுக்கு அவர் நன்றி சொல்வதற்காகவும் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர் திருச்சி கிழக்குக்கு சென்றார், கரூர் தொகுதிக்கு சென்றார். தற்போது தன்னுடைய பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இங்கே வந்தவுடன் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும். காவல்துறை பாதுகாப்பு கிட்டத்தட்ட 2000 போலீசார் வந்து தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.